என்ன? மந்தை காலை காலமாக நாம் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் எங்கே ஆரம்பிக்கும்? எழுப்புதல் எப்படி உண்டாகும்? எழுப்புதல் எவ்விதத்தில் உண்டாகும்? எழுப்புதல் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? எழுப்புதல் எங்கிருந்து நடக்கும் என்ற எழுப்புதலை குறித்து நிறைய கேள்விகள், எழுப்புதலை ரிவைவல் குறித்து நிறைய கேள்விகளும் அதற்கான டிஸ்கஷன், அதற்கான செபங்கள் எல்லாம் ஏறெடுத்துக் கொண்டிருந்தாலும், ஆனால் வேதத்தின் அடிப்படையில, வேதாகமத்தின் அடிப்படையில எழுப்புதல் என்றால் என்ன? எப்படி எழுப்புதல் உண்டாகும்? எழுப்புதல் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? எழுப்புதல் எங்கிருந்து நமக்கு நடக்கும் என்று அநேகர் விதவிதமாய் எழுப்புதல் அந்த தேசத்திலிருந்து ஆரம்பமாகும், எழுப்புதல் இந்த தேசத்திலிருந்து ஆரம்பமாகும், எழுப்புதல் அந்த இடத்திலிருந்து ஆரம்பமாகும், எழுப்புதல் இங்கிருந்து ஆரம்பமாகும் என்று நிறைய ரிவைவல் உடைய எழுப்புதலுடைய ஆரம்பத்தை எங்கெங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையில எழுப்புதல் என்றால் அது ஒரு தெரியாத, புரியாததா இல்லை. அநேகருக்கு எழுப்புதல் என்றாலே தெரியாம இருக்கிறது. எழுப்புதல் அப்படின்னா அது ஏதோ ஒரு ஆவி, அது ஒரு எழுப்புதல், ஒரு அபிஷேகம், எழுப்புதல் ஏதோ ஒரு காரியம் அப்படின்னு தவறான ஒரு எண்ணங்களில, நம்பிக்கையில விசுவாசிகள் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுப்புதல் என்றால் ஏன் நம் தேசத்துல இன்னும் எழுப்புதல் வரல? இவ்வளவு காலமா செபிக்கிறோம், எழுப்புதல் இன்னும் நம் தேசத்துல வரல. அப்போஸ்தலர் தோமா இயேசுவோடு இருந்தவர், இயேசுவோடு 3 வருஷம் ஊழியம் செய்தவர், இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் இந்தியா தேசத்திற்கு வந்தார். வந்து AD 52ல இந்தியா தேசத்திற்கு தோமா வந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு 2026 AD, ஆனாலும் இன்னும் எழுப்புதல் நம் தேசத்துல வரவில்லை. இன்னும் எழுப்புதல் இன்னும் பார்க்கல. நம்முடைய பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் எத்தனையோ பேர்கள் அவர்கள் இந்த எழுப்புதலுக்காக எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார்கள், பல மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறார்கள். எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று அநேக தேவ மனிதர்கள் நம் இந்திய தேசத்துல, குறிப்பா தமிழ்நாட்டில் இருந்து அநேக ஊழியர்கள், தேவ மனிதர்கள் இதற்காக ஜெபித்திருக்கிறார்கள். எவ்வளவு எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று எத்தனையோ தேவ மனிதர்கள், தேவனுடைய ஊழியர்கள் அதை பார்க்காமலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள், பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் நம்ம எல்லாரும் இன்னும் இதுக்காக எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எழுப்புதலை நான் பார்க்க வேண்டும். அதற்கான நிறைய விளைக்கறிகள் எவ்வளோ தங்களை வெறுத்துக் கொண்டு தங்களுக்கு எவ்வளவு இதுக்காக எந்த வேணாலும் செய்ய ரெடியா இருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எழுப்புதல் என்பது எப்படி ஆகும், எப்படி உண்டாகும்? இந்த எழுப்புதல் என்றால் வாட் இஸ் ரிவைவல்? அந்த ஒரு அடிப்படை வேதாகமத்தின் அடிப்படையை தெரியாம நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதலுக்காக ஒரு நபர் ஜெபிக்கிறார்னா அவர் தொடர்ந்து டைரக்டா எங்க ஜெபிப்பாருன்னா இந்த தேசத்திற்காக எழுப்புதல் ஜெபிப்பார்கள். இந்த தேசத்துல எழுப்புதல் வர வேண்டும், என் தேசத்தை எழுப்புதல் உண்டாகணும், என் தேசத்தை சங்களுக்குள் எழுப்புதல் உண்டாகணும் என்று சொல்லி இந்த எழுப்புதல் ஃபர்ஸ்ட் டைரக்டா எங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் என்றால் எழுப்புதல் என் தேசத்தில், இந்தியாவில, தமிழ்நாட்டுல, கர்நாடகாவில, ஆந்திராவில, இப்படி நாம் சவுத் இந்தியாவில, நார்த் இந்தியாவில, இப்படி இந்த தேசத்துல எழுப்புதல் உண்டாகணும் அப்படின்னு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சிஸ்டத்தை நாம் மாற்றாத வரையும் இந்தியாவில் எழுப்புதல் வரவே வராது. ஏன்னா இப்ப நான் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது நான் டைரக்டா தேசத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய விசுவாசிகள், நிறைய தேவ பிள்ளைகள் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டமா ஜெபிக்கிறார்கள், லட்சம் பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆனாலும் எழுப்புதல் ஏன் வரல? ஏன் வரவில்லை என்றால் இந்த எழுப்புதலுடைய ஜெபத்தின் சிஸ்டத்தை நாம மாற்றி இருக்கிறோம். எழுப்புதலுக்கான ஜெபிக்கிற ஒரு நபர் முதல் எடுத்த உடனே ஆண்டவரே இயேசப்பா என் தேசத்தில் எழுப்புதல் வரணும் அப்படின்னு
ஜெபிக்கிறார். அப்ப ஜெபிக்கும் போது அந்த தேசத்தில் எழுப்புதல் வரல. குறிப்பா இந்த இந்திய தேசத்துல இன்னும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதலுக்காக பல வருஷமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஏன் வேதத்தின் பிரகாரமான இந்த எழுப்புதல் ஏன் வரல என்றால், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நான், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு விசுவாசி, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை, எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரர், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு பாஸ்டர், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு சுவிசேஷகர், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு போதகர், இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற அந்த நபர், எழுப்புதல் முதலாவது ஜெபிக்கிற, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற அந்த நபருக்குள்ள முதல்ல எழுப்புதல் உண்டாகணும். இப்ப நான் எழுப்புதலுக்காக ஆண்டவரே என் தேசத்தையும் என் தேசத்தின் ஜனங்களை ரட்சியும், தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் உண்டாகும் என்று நான் வருஷ கணக்கில் ஜெபித்தாலும் அது எழுப்புதல் உண்டாகாது. ஏன்னா எழுப்புதல் என்பது அது ஒரு ஆவியோ ஒரு அபிஷேகமோ ஏதோ புரியாததோ கிடையாது. Revival means a person. எழுப்புதல் என்றால் அது ஒரு நபர். அநேகருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எழுப்புதல் ஒரு அக்கினி, எழுப்புதல் ஒரு அபிஷேகம், எழுப்புதல் ஆவியானவர் என் மேல இறங்குறது. அபிஷேகம் வேற, எழுப்புதல் வேற. அதாவது ரிவைவல் என்பது இஸ் a person, ஒரு நபர். எழுப்புதல் என்றால் ஒரு நபர். அப்ப எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு நபர் தான் எழுப்புதல். அந்த நபர் டைரக்டா தேசத்திற்காக ஜெபிக்கிறார், தேசத்தின் ரிவைவலுக்காக ஜெபிக்கிறார். அந்த சிஸ்டம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனா வேதத்தின் அடிப்படையில அந்த சிஸ்டம் கிடையாது. அதனால்தான் இந்தியா தேசத்துல இவ்வளவு வருஷம் இவ்வளவு தேவ பரிசுத்தவான்கள், பரிசுத்த தேவ ஊழியர்கள் இவ்வளவு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏன் இந்த தேசத்துல, நம்முடைய தேசத்துல ஏன் இந்த ரிவைவல் எழுப்புதல் ஏன் உண்டாகவில்லை? ஏன் உண்டாகலன்னா, எழுப்புதல் என்றால் ஒரு நபர். அந்த நபருக்குள்ள முதலாவது எழுப்புதல் உண்டாகணும். ஜெபிக்கிற, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற அந்த நபருக்குள்ள ஃபர்ஸ்ட் ரிவைவல், முதல் ரிவைவல் எனக்குள்ள உண்டாகணும். இப்ப எனக்குள்ள ஒரு எழுப்புதல் இல்லாம, எனக்குள்ள ஒரு மனமாற்று இல்லாம, எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் இல்லாம, எனக்குள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழாம, எனக்குள்ள ஒரு நீதிமான் இல்லாம, எனக்கு தேவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லாம நான் ஒரு கிறிஸ்துவனாய் அங்கு கொண்டிருந்தால், தேவனோடு அந்த ஐக்கியம் இல்லாம நான் இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது, நான் டைரக்டா தேசத்திற்காக எழுப்புதலுக்காக ஜெபித்தால், அந்த தேசத்துல தேவனால், தேவ தூதர்களால் எழுப்புதல் உண்டாக முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த எழுப்புதலை குறித்து நன்றாய் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த எழுப்புதலுக்காக, ரிவைவலுக்காக ஜெபிக்கிற அந்த நபர் டைரக்டா தேசத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விசுவாசி எழுப்புதலுக்காக ஜெபிக்க சொல்லுங்க, அவன் முதல்ல தேசத்தின் எழுப்புதலுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிப்பார். முழங்கால கதறி அழுது புலம்பி என் தேசத்தின் எழுப்புதலுக்காக மனமருக ஆண்டவரே என்று ஜெபிப்பார். ஏன் அந்த ஜெபம் கேட்கப்படலன்னா, அந்த நபருக்குள்ள எழுப்புதல் உண்டாகவில்லை. நான் சொல்ல முடியும். ஏன்னா அநேக எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், அநேக விசுவாசிகள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறார்கள், கூட்டமா லட்ச ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள், உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். எந்த விதத்திலாவது எழுப்புதலுக்காக நிறைய டைட்டில் வச்சு நாம் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதலுக்காக விசுவாசிகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், எழுப்புதலுக்காக தேவ ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த எழுப்புதல் உண்டாகலன்னா, அந்த எழுப்புதல் என்பது ஒரு நபர் எனக்குள்ள உண்டாகணும். ஜெபிக்கிற அந்த நபருக்குள்ள ஃபர்ஸ்ட் ரிவைவல் உண்டாகணும். அந்த நபருக்குள்ள உண்டாகாம அவர் எவ்வளவு கதறி அழுது தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்தால், அந்த எழுப்புதல், அந்த ஜெபத்திற்கு பதில் வராது, அது எழுப்புதல் உண்டாகாது. இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கிற நாம் இந்த எழுப்புதல், தேசத்தின் எழுப்புதலுக்காக தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, தேசத்திற்காக எழுப்புதலுக்காக ஜெபிப்பது நல்லது. ஆனா ரிவைவல், what is meaning of revival or what is revival?
எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? எழுப்புதல் எங்கே உண்டாகும்? எழுப்புதல் எப்படி இருக்கிறது என்று நாம் அறியாம காலகாலமா இப்படி எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எழுப்புதல் இந்தியாவில் ஆனா மாதிரி நடந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த சிஸ்டம் நமக்கு சொல்லிக் கொடுத்த சிஸ்டத்துல ஃபாலோ பண்ணிருக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில நீங்க பார்க்கும்போது எழுப்புதல் முதலாவது அந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு விசுவாசிக்குள்ள உண்டாகணும். இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற எனக்குள்ள முதலாவது எழுப்புதல் உண்டாகணும். இந்த போதகருக்குள்ள ஒரு எழுப்புதல். அதனால்தான் ஃபர்ஸ்ட் ரிவைவல் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? எழுப்புதல் எப்படி உண்டாகும்? எழுப்புதல் என்றால் என்ன அப்படின்னா, ரிவைவல் இஸ் a person. எழுப்புதல் என்றாலே அது ஒரு நபர், அது ஒரு நபர், அது ஒரு பர்சன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அது ஒரு நபர். அப்ப எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற அந்த நபருக்குள்ள முதலாவது அவருக்குள்ள, எனக்குள்ள, உங்களுக்குள்ள தனிப்பட்ட எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற உங்களுக்குள்ள, ஏன்னா எழுப்புதலுக்காக எல்லாரும் ஜெபிக்க முடியாது, எழுப்புதலுக்காக எல்லாரும் பாரம் வர முடியாது, எழுப்புதலுக்காக எல்லாருக்கும் அந்த தரிசனம் வர முடியாது. ஏன்னா எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபை தான், எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாஸ்டர் தான், எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மெய்ப்பர் தான், எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான், எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சுவிசேஷக்கு தான் இந்த வாரம் உண்டாகும். ஒரு விசுவாசிக்கு இது உண்டாகும். அதனால எல்லாரும் எழுப்புதலுக்காக ஜெபிக்க முடியாது, எல்லாரும் எழுப்புதலுக்காக அவங்க ஒப்பு கொடுக்க முடியாது. ஆனா எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஏன்னா ஜெபிக்கிறவர்கள் இந்த எழுப்புதலுக்காக தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. எழுப்புதலுடைய பாரம், எழுப்புதலுடைய அந்த 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 பாரம் அவங்களுக்குள்ள உண்டாகவில்லை. அது உண்டாகாம நீங்க எவ்வளவு கண்ணீர் விட்டு, எவ்வளவு கதறி, எவ்வளவு உபவாசம் பண்ணி தேசத்தின் எழுப்புதலுக்காக நீங்க ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. ஏனென்றால் ஜெபிக்கிற அந்த நபருக்குள்ள இந்த ரிவைவல் குறித்து ஒரு விசன் வர வேண்டும், ரிவைவல் குறித்து ஒரு பாரம் வர வேண்டும், ரிவைவல் குறித்து அறிய வேண்டும். இந்த ரிவைவல் எனக்குள்ள முதலாவது ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ரிவைவல் ஸ்டார்ட் from within you. உங்களுக்குள்ள அந்த ரிவைவலுக்காக ஜெபிக்கிற அந்த பர்சனுக்குள்ள முதலாவது எழுப்புதல் உண்டாகணும். இப்ப எனக்குள்ள எழுப்புதல் உண்டாகி நான் ஜெபிக்கும் போதுதான் அந்த எழுப்புதல் பெற்ற அந்த எழுப்புதல் பெற்ற விசுவாசி, எழுப்புதல் வானத்தை பெற்ற ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது அவர்கள் எழுப்புதல் அடைந்ததான் அந்த எழுப்புதலுக்கான ஜெபம் ஏறெடுக்கும் போது அது பரலோகத்துக்கு போக முடியும். பாருங்க, இயேசு உலகத்துல இந்த எழுப்புதலுக்காக அவர் வார்த்தை சொன்னார், நான் பூமியில அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அக்கினி போட வந்தேன், அது பற்றி விரும்புகிறேன் அப்படின்னா இந்த எழுப்புதலுக்காக, இந்த ஒரு ரிவைவலுக்காக இயேசு அவருக்குள்ள ஒரு பாரம் இருந்தது, ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் தான் அதை அவர் அதற்காக தனியே ஒப்பு கொடுத்தார். இயேசு நீங்க பார்த்தால் அவர் அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்திற்காகவே பாவத்திற்காக மரிக்க வேண்டும், பாவத்திற்கான பலியான ஒரு ஆட்டுக்குட்டியாக மரிக்க வேண்டும். முன்குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டின்னு பைபிள் சொல்கிறது. உலகம் தோற்றுவதற்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. அப்படின்னா இயேசு பலியிட வேண்டும், இயேசு மரிக்க வேண்டும், இயேசு அவமானத்துக்குள்ள போக வேண்டும், இயேசு துக்கத்துக்குள்ள போக வேண்டும், அவர் பாடுகளை மத்தியில போக வேண்டும், இயேசு சிலுவைக்கு போக வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டது. ஆனால் அந்த அந்த காட்சி அவர் பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். அப்போ அவர் ஜெபத்துல பிதாவிடத்துல சொல்றாரு, இது என்னால செய்ய முடியாது, ஏன்னா இந்த பாடுகள் போக என்னால முடியாது, அதனால இந்த பாத்திரம் என்னை விட்டு விளக்கம் கூடுமனா விளக்கம் என்று எடுக்க முடியும் என்றால் செய்யும் என்று சொல்லிட்டு உடனே சொல்றாரு, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இதற்காகவே முன்குறிக்கப்பட்டவர், இதற்காகவே ஆயத்த பண்ணப்பட்டவர், இதற்காக உலகம் தோற்றத்துக்கு முன்பாக
பொதுவாகவே அதுதான் அந்த அது ஒரு அபிஷேகம், இல்ல அது ஒரு ரிவைவல். அதுதான் இயேசு அதற்காகவே அவர் நியமிக்கப்பட்டார், முன்குறிக்கப்பட்டார். அப்ப சூழ்நிலை அவருக்கு அது பாரமா இருக்குது, முடியாது, எப்படி நான் சிலுவையின் பாதையில போக போறேன். ஆனா ஒரு ரெக்வெஸ்ட் சொல்றாரு பிதாவிடத்துல. ஆனால் அவர் உடனே சொல்றாரு, என் சித்தம் இல்ல உம்முடைய சித்தத்திற்கு. அப்போ அவர் தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார். அவர் தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். உம்முடைய சித்தம், என் சித்தம் இல்ல, என் விருப்பம் இல்ல, உம்முடைய விருப்பம். அப்போ நான் ரிமைண்டருக்காக ஜெபிக்கும் போது அந்த மாதிரி ஒரு அர்ப்பணம் எனக்குள்ள உண்டாகணும். அந்த மாதிரி ஒரு அர்ப்பணம் ஒவ்வொரு ரிமைண்டருக்காக ஜெபிக்கிற விசுவாசிக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, பாஸ்டருக்குள்ள உண்டாக வேண்டும். அதற்காக பிரத்யேகமாக அது ஒரு விசேஷமா அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ எழுப்புதல் எனக்குள்ள முதல்ல ஆரம்பிக்கணும். உங்களுக்குள்ள எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக சொல்கிறேன், எழுப்புதல் எங்கேயோ ஆரம்பிக்காது. எழுப்புதல் ஒரு இடம் இல்லை, எழுப்புதல் ஒரு ஆவி இல்லை, எழுப்புதல் எங்க ஒரு தேசம் இல்லை. எழுப்புதல் என்பது ஒரு தனி நபர், ஒரு பர்சன். அந்த பர்சனுக்குள்ள எழுப்புதல் வந்தாதான், அந்த எழுப்புதல் வந்தாதான் அந்த எழுப்புதலுடைய பாரத்தோடு, எழுப்புதலுடைய அபிஷேகத்தோடு, எழுப்புதலுடைய அந்த